ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 23ஆம் தேதி நமக்கு ராமநவமி வந்திருக்கு. இந்த ராமநவமியை நம்ம விரதமாக இருந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக விரதமாக இருந்து வழிபாடு செய்யலாம். எதுக்காக இந்த ராமநவமியில் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அடிக்கடி தேவையில்லாமல் சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த ராமநவமி அன்னைக்கு விரதமாக இருந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக அந்த சண்டைகள் அப்படிங்கிறது விலகி மனத்தெளிவு ஏற்பட்டு சந்தோஷமான வாழ்க்கை அமையும், இல்லற வாழ்க்கை அமையும். அடுத்து குழந்தை பேருக்காக விரதம் இருக்கிறோம், நிறையா கோயிலுக்கு போயிருக்கோம், நிறைய வேண்டுதல் விரதமெல்லாம் இருந்திருக்கும், எந்த பலனும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்கள் விரதமாக இருந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அடுத்த ராமநவமிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஸ்ரீராமரே வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு ராமநவமி அன்னைக்கு விரதமாக இருந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எப்படி நம்ம விரதமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவை நம்ம கீழே அது கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.